இந்தியாவுடன் நெருக்கம் காட்டும் அனுர் அரசு. மோடி வருகையுடன் கைச்சாத்திடப்படவுள்ள பல்வேறு ஒப்பந்தங்கள். அவசரமாக திருப்பிவிடப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம். 42 பேர் தொடர்பில் உடன் விசாரணை அரசாங்கம் வெளியிட்ட தகவல். அர்ஜுனா எம்பியின் தில்லுமுள்ளு அம்பலப்படுத்திய பெண் வேட்பாளர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது குற்றப்புலனாய்வு விசாரணை. ராஜாங்க சத்தாரத்தின தேரருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அரசாங்கம் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு சம்பவம். கார்கில்ஸ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இலங்கையும் இந்தியாவும் பாதுகாப்பு, சுகாதாரம், எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான பல இருதரப்பு ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட உள்ளன என்று அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஏப்ரல் 4 பிரதமர் மோடியினுடைய வருகை அமையும் என்றும் ஏப்ரல் 5 காலை சுதந்திர சதுக்கத்தில் அவரை வரவேற்கும் நிகழ்வு நடைபெறும் எனவும் அவர் வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் தெரிவித்தார். அதே நாளில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்றும் பின்னர் கலந்துரையாடல்கள் குறித்து ஒரு கூட்டு அறிக்கை வெளியிடப்படும் என்றும் கூறினார். சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டத்தின் பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைப்பார். தம்புள்ள குளிர்பதன சேமிப்பு வசதியினை திறந்து வைப்பார் மற்றும் சில மத தளங்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட சூரிய மின் அலகுகளை கொழும்பிலிருந்து ஆன்லைனில் திறந்து வைப்பார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஏப்ரல் 6 பிரதமர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகா போதிக்கு சென்று மகாவ அனுராதபுரம் பாதையில் தொடர்ந்து சமிக்கை அமைப்பை திறந்து வைப்பார் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். லண்டனில் இருந்து இலங்கைக்கு பறந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றில் அவசர சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த விமானத்தில் பயணித்த ஒருவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஜூஎல் 504 விமானமே இவ்வாறு ஓமானுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி இன்னும் 42 நபர்கள் தங்கள் உயிர் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை ஒப்படைக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். துப்பாக்கிகளை ஒப்படைக்காத நபர்கள் தற்போது உயிருடன் இருக்கின்றார்களா அல்லது அவர்கள் நாட்டில் வசிக்கின்றார்களா என்பது குறித்து விசாரித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். ஆயுதங்களை ஒப்படைக்காதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவே தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை காவல்துறையினரிடம் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அர்ஜுனா சமர்ப்பித்த வேட்புமனுவில் பாரிய சர்ச்சையுள்ளதாக அவரை நம்பி தேர்தலில் போட்டியிட களமிறங்கிய வலி தென்மேற்கைச் சேர்ந்த பெண் ஒருவர் தெரிவித்தார். வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்காமலேயே வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். 2008 மற்றும் 2024 இடையில் ஜனாதிபதி நிதியிலிருந்து பெற்றதாக கூறப்படும் நிதி தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு 22 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான 22 கோப்புகள் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் 22 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பல்வேறு தொகைகளில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தொகை பெறப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. எனினும் பணத்தை பெறுவதில் ஏதேனும் முறைகேடு நடந்ததா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விசாரணையின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி நிதி கணக்கிலிருந்து வழங்கப்பட்ட காசோலைகளின் விவரங்களை அணுக காவல்துறை அதிகாரிகள் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்திடம் ஒப்புதல் கோரினர். இதேவேளை முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல 11 மில்லியன், முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின 10 மில்லியன், மறைந்த பிரதமர் DM ஜாரத்தின 30 மில்லியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் டி சொய்சா 18 மில்லியன் ரூபாய்களை பெற்றதாக நாடாளுமன்றில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இதனைத் தவிர வாசுதவ நாணயக்கார, விதுர விக்ரமநாயக்க, விமல திசாநாயக்க, சுமேத ஜெயசேன, SP நாவின்ன, ஜான் அமரதுங்க, சரத் அமுனுங்கம, P ஹரிசன், பியசேன கமகே, மனோஜ் ஸ்ரீதேன, P தயாரத்ன மற்றும் SC முத்துக்குமாரன ஆகியோரும் நிதிகளை பெற்ற தகவல் வெளியாகியுள்ளது. ராஜாங்கன சத்தாரத்தின தேரரை எச்சரித்த கோட்டை நீதவான் பொது உரைகளில் சமூக பிறழ்வான மற்றும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அத்தகைய மொழி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கோட்டை நீதவான் நேற்று ராஜாங்கன சத்தாரத்தின தேரருக்கு எச்சரிக்கை விடுத்தது.
பொது உரைகளில் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தினார். தேரருக்கு பிணை வழங்கப்பட்ட போதிலும் அத்தகைய மொழிகளை தவிர்க்க வேண்டுமென்ற நிபந்தனையுடன் தேரருக்கு கோட்டை நீதவான் பிணை வழங்கினார். பாதிக்கப்பட்ட தரப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்திய சட்டத்தரணி அனுர மடகொட முன்னதாக தேரர் அங்கம் வகித்த ராமஞான பீடத்தினால் ஆடைகள் களையப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். இருப்பினும் தேரர் குறித்த பீடத்தின் அனுமதியின்றி மத அங்கிகளை தொடர்ந்து அணிந்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதனையடுத்து தேரர் தனது பிணை நிபந்தனைகளை மீறியதாகவும் இந்த மீறலுக்காக அவரை விளக்கமறியல் வைக்க வேண்டும் என்றும் நீதவான் குறிப்பிட்டார். இருப்பினும் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கடுமையாக எச்சரித்து விதிமுறைகளின்படி அவருக்கு நீதவான் பிணை வழங்கினார். முன்னதாக மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதற்காக ராஜங்கன சத்தாரத்தின தேரர் கைது செய்யப்பட்டார். அதேவேளை இலங்கை ராமஞ பீடத்தின் செயற்குழு பீடத்திலிருந்து ராஜாங்கன சத்தரத்தின தேரரை வெளியேற்ற முடிவு செய்துள்ளது. அரசாங்கம் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு எந்த வகையிலும் போதுமானது அல்ல என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய சுற்று அறிக்கையின்படி ஆசிரியர்களின் சம்பளம் 3000 முதல் 19,000 வரையிலான அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அடிப்படை சம்பள உயர்வு இடம்பெற்றிருந்தாலும் இதற்கு முன் வழங்கப்பட்டு 7,500 ரூபாய் கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்பட்டுள்ளதனால் இவ்வாறு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அனைத்து அரசு ஊழியர்களும் 20,000 ரூபாய் ஊதிய உயர்வுக்காக போராடிய நிலையில் இது இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை என ஸ்டாலின் மேலும் குறிப்பிட்டார். பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தேசிய கல்வி நிறுவனம் ஊடாக 1ஆம் தரம் மற்றும் 6ஆம் தர பாடத்திட்டத்தில் மாற்றங்களை அரசாங்கம் கொண்டுவர முயற்சி செய்கின்றது என அவர் தெரிவித்தார். கட்சியின் செயற்பாட்டாளர்களாக கூறிக்கொள்ளும் இந்த அதிகாரிகள் மீது கணக்காய்வு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களால் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான பின்னணியில் குறித்த அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களில் பாடத்திட்ட மாற்றம் செய்வதானது அரசாங்கத்தின் தற்கொலை முயற்சியாகவே கருதப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். பாடத்திட்டம் 8 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட வேண்டும். எனினும் 2023ஆம் ஆண்டில் இதற்கான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதால் சுமார் 43 லட்சம் மாணவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பழைய பாடத்திட்டத்தின்படி கல்வி பயில வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் 1ஆம் மற்றும் 6ஆம் தர பாடத்திட்டங்களில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படவுள்ளதாக அரசு தெரிவித்திருந்தாலும் இவ்வாண்டு ஏற்கனவே 3 மாதங்கள் கடந்த நிலையில் அந்த மாற்றங்கள் குறித்து அதிபர்கள் ஆசிரியர்கள் எவருக்கும் தெளிவான தகவல் வழங்கப்படவில்லை என்றும் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையில் செயற்படுத்தப்படும் தனியார் வங்கியான கார்கில்ஸ் வங்கி சைபர் பாதுகாப்பு சம்பவம் தொடர்பான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. வங்கியின் முக்கிய செயற்பாடுகள் முழுமையாக பாதுகாப்பாகவும் செயற்படுத்தப்படுவதுடன் வங்கியின் முக்கிய செயற்பாடுகள் முழுமையாக பாதுகாப்பாகவும் செயற்பாட்டுடனும் இருப்பதாக கார்கில்ஸ் வங்கி PLC தெரிவித்துள்ளது. அனைத்து வங்கி சேவைகளும் தொடர்ந்து வழக்கம் போல செயல்படும் என்றும் வாடிக்கையாளர்கள் தங்கள் பரிவர்த்தனைகளை முழு நம்பிக்கையுடன் மேற்கொள்ளலாம் என்றும் வங்கி குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக இந்த விடயம் தொடர்பில் நேற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.